கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். டிராஃபிக் ராமசாமி இந்த பேருக்கு தமிழ் பேசும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் தேவையில்லை. அதே மாதிரி இவர் செய்யும் செயல்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறவங்கள அஹிம்சைங்கிற ஆயுதத்தால் தண்டிக்கிறவர், மக்களுக்கு நல்லது செய்யும் மக்கள் நாயகன். அதனால தான் புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் நடிகர் தயாரிப்பாளராக இருந்து டிராஃபிக் ராமசாமி அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு பிரில்லியன்ட் டீமோட கொடுத்துருக்காரு. இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்றுக்கிட்டு வருது. இன்னைக்கு அந்த படக்குழுவினரை தான் நம்ம அரங்கத்துக்கு இன்வைட் பண்ண போகிறோம். அவங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். லெட்ஸ் கிவ் ஹிம் a warm welcome. வாங்க சார். I am very happy. Start music. வணக்கம் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் அன்பான வரவேற்புகள். முதல்ல இப்படி ஒரு நல்ல படம், சிறந்த படம், மக்களுக்கு பிடித்த படம்ங்கிறதோட மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை ஒரு பிரில்லியன்ட் டீமோடு இணைந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ப்ளீஸ் உட்காருங்க எல்லாரும். டிராஃபிக் ராமசாமி இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாரையும் அந்த படம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி வாட் டு வி வாண்ட் அப்படிங்கிறதோட வாட் டு தே நீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. உங்கள் டீம்லே யங் ஆன ஒரு டெக்னீஷியன், இயக்குனர், அறிமுக இயக்குனர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் எல்லார் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம் விக்கி. S.A.C. சார், இப்படி ஒரு புரட்சிகரமான படம் இல்லை, இப்படி ஒரு ஜானரோ ஒரு டென்யூர் கொண்ட ஒரு படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தமிழ் ரசிகர்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்காது. நீங்கள் இதில் இல்லைன்னா தான் நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவோம். ஏன்னா அந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களுக்கு வித்திட்டவர் நீங்கள். அது தொடர்ந்து மக்கள் மனசில் பதியம் போட்டுட்டு வந்தவர் நீங்கள். இன்றைக்கி இந்த டிராஃபிக் ராமசாமி படத்தை பற்றி முதல்ல நீங்கள் ஒரு வார்த்தைகள் சொல்லி ஆரம்பிச்சு வைங்க சார். இது ஒரு பெருமையான விஷயம். முதல்ல இப்படி ஒரு கேரக்டரை நான் எடுத்து பண்ணுறது வாழும்போதே ஒரு போராளியை மையப்படுத்தி அந்த போராளியின் வாழ்க்கையில் நடந்த சில இன்ப துன்பங்கள், கொடுமைகளை நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட வச்சது அவர். நான் ஆசைப்படல, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணி அந்த புக்கை கொடுத்து படிக்க வச்சு அவர் என்னுடைய மனநிலைமை தெரியும். எனக்கு கொஞ்சம் அந்த சோஷியல் கான்சியஸ் இருக்கிறதுனால அப்படி அமைஞ்சது. அதை நான் அனுபவித்து பண்ணியிருக்கிறேன். ரோஹிணி மேம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை ஒரு வரியில் எழுதுனா கூட இவங்க இந்த இன்னாரோட ஒய்ஃபை நடிக்கிறாங்க, இல்லை இவங்க ஒரு அம்மா ரோல் பண்ணுறாங்க, இல்லை இவங்க ஒரு சாஃப்டான, அப்படி ஒரு 2 வரியில் எழுதக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது யூ ஆட் ஸோ மச் டு தட் கேரக்டர். அது இட் வில் நாட் பி த சேம் வென் யூர் இன் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவியின் பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துலையும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க. எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க. பட் நீங்கள் இந்த கேரக்டருக்குள்ளே வரும்போது வாட் வர் த திங்ஸ் தட் யூ ஆக்சுவலி லுக்ட் ஃபார்? இல்லை எதெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது? எப்படி நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து அதில் என்ன கேரக்டர்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க? சொல்லுங்கள். முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி இந்த படத்தை எல்லாரும் ரசிச்சிட்ருக்காங்க, ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. செகண்ட் இந்த படம் எனக்கு இந்த படத்தில் ஒய்ஃபாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு S.A.C. சார் ஆஃபீஸ்லேருந்து விக்கி பேசின போது நான் மறுவார்த்தை எதுவும் கேட்கல. இந்த கேரக்டருக்கு என்ன இருக்குது, இந்த கேரக்டர்னால கதையில் ஏதாவது நகருமா, அதை பற்றி எல்லாம் ஒன்றுமே கேட்கல. ரொம்ப எமோஷ்னலான ஒரு டெசிஷன் இது எனக்கு. பிகாஸ் அவரை பற்றி, டிராஃபிக் ராமசாமி பற்றி அவர் மேலே இருக்கிற மரியாதையும் அவர் மேலே இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவரை எடுத்துக்கிட்ட விதமும் தான் அவரை பற்றி ஒரு படம் எடுக்கும்போது டெஃபினெட்லி எனக்கு அந்த ஒரு சான்ஸ் வரும்போது அதை விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்றது தான். இந்த கேரக்டருக்கு ஆஸ் அ கேரக்டர் இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவாங்க இல்லையா. ஆனால்
கரெக்டாக பேசுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நச்சுன்னு அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக எல்லா விஷயம் நச்சுன்னு போட்டு உடச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. தேவையான போது ரொம்ப போல்டாக நிற்பாங்க. ஸோ அது தட் வாஸ் தேர் இன் த ஃபில்ம். இதில் இருக்கிற ஒரு நோட்டுக்கு அவன் நடு ரோட்ல நிற்கிறான். உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக் மணி கிடக்குது. பப்ளிக் யாராவது பாதிக்கப்பட்டா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். புது 2000 ரூபாய் நோட்டு 40 கோடி பிடிச்சாங்களாமே. அபத்தம். 44 கோடி. சின்ன கணக்கு விட்டணும். அவங்க 2 பண்டில் விட்டு போயிட்டாங்க. என் சாவு கட்டிங் வாங்குற கபோதிங்க கையில இல்ல. செம்ம. உன் கண்ணு முன்னால என்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டியா? டைரக்டர் சார், இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் அப்போ சங்கர் சாரே சொன்னார், இந்த படத்தை இந்த கதையை வந்து நான் ரஜினி சாரை வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. பட் நீங்கள் வந்து முந்திக்கிட்டீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி ஒரு அட்டகாசமான படமாக எல்லார் முன்னாடி அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? பிகாஸ் யூ வெரி யங். நீங்கள் எவ்வளோ விதமான கதைகள் எடுத்திருக்கலாம். எஸ்எஸ்சி சாரோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கும் ஈஸியாக கூட கிடச்சிருக்கலாம். There are so many things that you could have done. இது ஒரு மேட்டர் ஆஃப் சான்ஸ்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஒரு மேட்டர் ஆஃப் சாய்ஸ் தான். இது எப்படி சூஸ் பண்ணீங்க? எங்கே இதை ஆரம்பிச்சது? How did it all begin? இல்லை, சாரோட கோவத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே எதுக்கு இந்த மனுஷன் சம்மந்தம் இல்லாததுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்றது தான் ஆரம்பிச்சது. இல்லை, அப்படி தான் ஆரம்பிச்சது. என்னை டேமேஜ் பண்ணுறது இல்லை பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, இப்போ ஒரு 50 வருஷம் கேப் இருக்குது 2 பேருக்கும். ஒரு 50 வருஷம் கேப் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வந்து உடச்சிடுறாங்க சார். இல்ல அது சொல்லும்போது சம்பந்தமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாரு அப்படின்னா அப்படி இல்லை. இல்லை அதான் சொல்ல வரேன் சார். அதுதான் என்ன விஷயம்னா, நம்மளே இருக்கோம். இப்போ பக்கத்து வீடே இடிஞ்சு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீடு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா இப்படி திரும்பி படுத்துக்குவோம். இப்போ இடிஞ்சு விழுந்து பக்கத்து வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு, சரி ஓரமாக போய் படுப்போம் அப்படின்னு படுத்துட்டு அப்புறம் தூக்கம் முடிச்ச கூட எந்திரிச்சு வீடு இடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்போம். ஆனால் அவர் பொறுத்த வரைக்கும் என்ன ரோட்டில் சைக்கிள் எங்கேயும் நிப்பாடுவோம், அங்கே என்ன நடுரோட்டில் நிப்பாடுறாங்க, மற்றவன் எப்படி போவான்? இது கோவம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இவ்வளோ கோவம் வருமா அப்படி அதுலேருந்து ஆரம்பித்தது தான் கோவம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கோவத்தையும் பார்த்து அதே மாதிரி இன்னொரு மனிதர் டிராஃபிக் ராமசாமியும் இருக்கார். யார் கேட்டாலும் போய் பெரிய பெரிய ஆளுங்களே பயப்படாமல் கோவப்படுறாரு, வெளிப்படுத்துறாரு. அதில் அந்த புள்ளி அங்கேருந்து ஆரம்பிச்சது. அது ரெண்டுமே இப்போ பஞ்சையும் நெருப்பியும் வச்சா பற்றிக்குன்ற மாதிரி சாரை வச்சு அதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யாருப்பா பஞ்சு யார் நெருப்புப்பா? 2 பேரும் தான், வேறு பேர். ஆனால் அந்த ஏஜும் சரி அந்த கோவமும் சரி ஒன்றா பட்டுச்சு. அது வந்து மைண்டில் இப்போ நம்மளும் எப்படி ஒரு நாள் படம் பண்ண போகிறோம், ஏதாவது கதை பண்ணலான்னும் போது நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் ஆகிடுச்சு அதை வச்சு பண்ணிடலான்னு. ஆனால் சார்கிட்ட எப்பயுமே ஒரு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல, சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு டைம் வரும்போது சொன்னேன். சாரும் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன உடனே சார் எப்படி ரியாக்ட் பண்ணார்? இல்லை, நீ சார் வந்து எப்படின்னா, இப்போ நீ வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுக்குமே வருத்தப்பட்டே நான் பார்த்தது இல்லையே, நாட்டை பற்றி யோசிச்சதாகவும் நான் பார்த்தது இல்லையே, எப்படி இந்த படத்தை எடுப்பேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டார். நான் இப்போ ஒரு பதில் சொன்னேன். சார் இது மாதிரி வந்து கலைஞர் கருணாநிதினு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பராசக்தின்ற படத்தை 28 வயசில் தான் சார் கதை எழுதியிருக்காரு. ஒன்றா அப்படின்னா கலைஞர் நீ ஒன்றா அப்படின்னு கேட்டார். நம்மளுக்கு வேறு வந்து முதல் படம் வேறு கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா? நியாயமான உண்மை தான் சார், நம்மளும் அவரை கம்பேர் பண்ண முடியாது தான். நீங்கள் எப்படி நான் அவராக மாற முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் என்ன நினச்சாலும் என்ன மாதிரி மாற முடியாதுல்ல சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ சாரோட அசிஸ்டண்ட்டில் அப்படின்னா சாக்காயிட்டார். அந்த வழக்கம் வச்சாரு, அந்த ஸ்டைல்லே தெரிஞ்சிட்டு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல அந்த இது. அப்புறம் இன்னொன்று கேட்டேன், அது இல்லாமல் நான் அப்புறம் இது ஒரு முதல் மேட்டர் சார். 2வது விஷயம் வந்து நம்ம வந்து எஸ்ஏ சந்திரசேகர்னு ஒரு டேரக்டர் இருக்கார் சார், அவரோட அசிஸ்டண்ட் நான். இப்போ அவருக்கு வந்து இப்போ இது மாதிரி படம் பண்ணார் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுங்க, இல்லை அவர் வந்து அது மாதிரி படம் பண்ணதே இல்லைன்னா கொடுக்காதீங்க அப்படின்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுவும் உங்கள் ஃபேவரில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், நியாயமான. பொதுவாகவே நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிற கதாபாத்திரங்களையும் தாண்டி வந்து மக்களை அதிகமாக சந்திப்பீங்க, தொலைக்காட்சி மூலமாகவும் சரி. அப்போ மக்களோட பேசுகிற பிரச்சனைகள், அவங்களுக்கு அப்பப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சரளமாக ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் நிறைய உங்களோட நிகழ்ச்சிகளில் பேசுவீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் வரும்போது நீங்கள் முதல்ல என்ன நினச்சிங்க? இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் பண்ணியிருக்கீங்க, எப்படி இது நடந்தது? இந்த நடித்த அனுபவம் எப்படி இருந்தது?
இல்லை உண்மையிலே நம்ம இந்த டீமில் நடித்த அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம். முதல் முறையாக ஒரு காமெடியான வில்லனாக மாற்றி காமிச்சிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில். சார் படத்தில் வந்து இப்போ டிராபிக் ராமசாமின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் நடிக்கணும் அண்ணாச்சி அப்படி அவ்வளோதான் சொன்னாங்க. அண்ணாச்சி வில்லன் இல்லை, பொழைக்க தெரிஞ்சவங்க. பொழைக்க தெரிஞ்சவங்க. இன்னைக்கு தப்பு பண்ணுறவங்கலாம் வில்லன்னு சொல்லாதீங்க, பொழைக்க தெரிஞ்சவன். பொழைக்க தெரிஞ்சவன் அப்படி சொல்லி ஒரு பொழைக்க தெரிஞ்சவன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி விக்கி இப்போ பேசினார்ல, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ட்ரைலர் தான். மெயினில் இன்னும் அவர் பேச ஆரம்பிச்சுட்டா அவர் பக்கத்தில் நிற்கவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பேசுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஆனால் ரொம்ப அமைதியாக இருப்பாப்புல. அமைதி. அந்த நடிப்பு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு பொறுமையாக, கோவமே படாமல், டென்ஷனே இல்லாமல் எல்லாம் கூலாக சிரிச்சுக்கிட்டே அந்த வேலைகள் வாங்கினாப்புல. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். சார் கூடயும் இதான் நான் முதல் படம் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அந்த படத்தை நடிச்சு. ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். சுரேஷ் சார், இந்த படத்தில் வந்து உங்களுடைய ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும் உங்கள் நடிப்பு திறமை வந்து இன்னும் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் மூலமாக ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆஸ் அன் ஆக்டர் நான் சொல்கிறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் யூஆர் ஆல்ரெடி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் இன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு கதாபாத்திரம், நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற மாதிரி, கடைசியில் வந்து ஒரு உருக்கமான ஒரு நெக்குருக செய்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஹவு டு யூ லுக் அட் இட்? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்கள், அதாவது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்துக்கு, அது ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறம்போது அது ரொம்ப சந்தோஷம். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த டிராஃபிக் ராமசாமி படத்தை பொறுத்த வரைக்கும் அவரை எல்லாருமே நம்ம ஒரு கோமாளியாக சித்தரிக்கப்பட்டவர் தான் அவரை வந்து இப்போ நம்ம எவ்வளோ போராளிகள் இருக்காங்க, நம்ம வந்து அவங்களோட இன்டர்னல் லைஃப்பை பற்றியோ இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. என்னடா சிஎம் பேனரை கிழிச்சிட்டு இருக்காரு, ரோட்டில் நின்று டிராஃபிக் பண்ணிகிட்ருக்காரு, இப்படிலாம் நினச்சிட்டு நம்ம ஒன்றும் கண்டுக்கிறாமே விட்டுட்டோம். பட் அது ஒரு தங்கம், அது ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு மூலிமா வெளியே தெரிஞ்சிருக்கு. அதாவது இவர் போராடின விஷயங்கள்லாம் வந்து அது யாருக்காக அப்படின்னு பண்ணால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் வாழ்கிற ஜென்ரேஷனுக்காகவும் அவன் தான். அதுக்காகவே வந்து அப்படி ஒரு படத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து அப்பா மூலிமா, எஸ்எஸ்சி அப்பா மூலிமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது இந்த கேரக்டரை பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. எந்த இதுக்கு இப்போ வில்லனா, ஐயோ ஹீரோவாக போயிட்டுருக்கே நம்ம வில்லனா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா சொன்னாங்க, இல்லை இந்த கேரக்டர் ரொம்ப பேசப்படும்டா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஆஹா ஒரு டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஒரு கேரக்டருக்கு அவர் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு கதாபாத்திரம். அதையே நான் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணிக்கிட்டோம். இவங்க விக்கியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவாங்க என்னைய. நம்ம ஜாலியாக அப்பா இப்படி பண்ணிக்கிறவாப்பா, இப்படி பண்ணிக்கிறவாப்பான்னு. ஒரு சீன் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே கேஷுவலாக பேசு, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே கேஷுவலாக பேசி அந்த சீனே முடித்தோம். பிரியாணியும் முடிச்சாச்சு. அதாவது அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க. எனக்கு இவ்வளோ நாள் அந்த பாக்கியம் கிடைக்கல அப்பா கூட இணைஞ்சு நடிக்கிறதுக்கு. பட் இன்னைக்கு இந்த படத்து மூலயமா கிடச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்துலேயே எல்லா டீமும் அப்படி தான், எல்லோரும் நாங்கள் ரசித்து தான். நான் படமாக பார்க்கும்போதே அம்பிகா மேடமாக இருக்கட்டும், ரோஹிணி மேடம்லாம் வந்து, அதாவது டிராஃபிக் ராமசாமிங்கிறவர் வந்து ஒரு சிங்கிள் மேன் மாதிரி தான் தெரிஞ்சார். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய முதுகெலும்பு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் போது அது வந்து இவங்க நல்லா படத்தில் பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் ஐ எம் வெரி கிளாட் to be a part of this team. இப்படி எல்லா கடையும் மூடிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போடியா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? யார் அது? ஏன் சாவு சொம்பு தூக்குற ஜால்றாங்க கையிலே இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கம்மா. கடவுள் என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பரதேசியும் என் உயிரை டச் பண்ண கூட முடியாது. ஒற்றை மரம் தோப்பாகாது, உண்மைதானடா. நான் ஒத்த மரம் தான், ஆனாலும் ஆல மரம்டா. Coming to the music of the film, இந்த படத்தோடைய பாடல்களுடைய வரிகள் எல்லாம் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது, யோசிக்க வைக்குது.
மனசில் வந்து அது பதிஞ்சு போகிற அளவுக்கு இன்றைய சூழலில் ஒரு வரலாற்று பதிவு மாதிரி அது அமையவிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை விட நான் கற்றுக்கிட்டேன் நிறைய. ஸோ இப்போது விக்கி வரப்பெல்லாம் வந்து சாரும் வருவார். ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் நான் வந்திருக்கேன் ஃபீல்டுக்கே. ஸோ சில விஷயம் வந்து கற்று தருவார். இல்லை இங்கே வந்து மியூசிக்கே இல்லாமல் போயிடலாம் அப்படின்வார். இங்கே லேட்டாக ஆரம்பிக்கணும் மியூசிக், ரீ ரெக்கார்டிங்கில் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்டு சாங்ஸ்லேயும் வந்து என்னோடய ஐடியா என்னென்னா, விக்கியும் நானும் நிறைய பேசியிருக்கோம். டிராஃபிக் ராமசாமி அப்படின்னோடனே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தா அந்த பாலிட்டிக்ஸ்லாம் தாண்டி நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்க்கு வந்து ஐ வாண்டட் டு கிவ் சம் சாஃப்டர் டோன். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு அட்வைஸ் மட்டுமே கொடுக்குற படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ மியூசிக்கில் வந்து நான் வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இதில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த கோமாளி சாங் பண்ணதுலேயே பார்த்தா லிரிக்கல் கண்டென்ட்டில் வந்து ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் எல்லாரையும் போட்டு கலாச்சிருப்போம். ஸோ அதான் அதை தாண்டி வந்து அந்த கேட்சி ஹுக் லைன் அதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட். அதே மாதிரி அந்த மோட்டிவேஷன் சாங் போராளி சாங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு நியூ ஏஜ் டோன் தரணும் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். அதெல்லாம் வந்து அப்படி நான் நினச்ச மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்றது ஆடியோ லான்ச்சில் தான் தெரிஞ்சது. சங்கர் சார், ராஜேஷ் சார்லாம் வந்து மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டோன் ஆஃப் மியூசிக் இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அது அவங்க வாயிலே வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நைஸ். அதே மாதிரி ஒரு அஹிம்சை போராளியோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சித்தரிக்கிற மாதிரி எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த படத்தில் ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டை நம்ம பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் பேசுறதுக்கு. ப்ளீஸ். 100 கரங்கள் அடிக்கலாம், 1000 கால்கள் மிதிக்கலாம், 1,00,000 படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே தடைகளை பார்த்து, நீ மோதி மலையை தாக்கு, தோர்த்தி ஓடு வெற்றி முன்னே, பலம் வீணம் விட்டு பலசாலியாய் காலியாய் ஒற்றை மரம் தோப்பாகாது உண்மைதானடா. நான் ஒத்த மரம் தான் ஆனாலும் ஆல மரண்டா. 1000 பறவைகள் கூட உருவான சரணாலயம் தான். அழிஞ்சு ஒளிஞ்சு வீழ்ந்துட மாட்டேன், வாழ்ந்துதான் காட்டு வேண்டாம். சத்தம் ஒன்று போட்டு விட்டால் கோமாளி என்பான். சாகும் வரை கேள்வி கேட்டால் போராளி என்பான். இல்லாத மல்லு கட்டி திமிர நீயும் காட்டிடா. வீட்டுக்கு பிள்ளை போதும் நதிலை திருத்தி மாத்திடா. தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு, துரத்தியோடு வெற்றி முன்னே, பலவீனம் விட்டு பலசாலியாய் காலியாய் முன் செல்லு. பாட்டை பார்க்கும்போது நீங்கள் 2 பேருமே நடந்து வரீங்க. நீங்களும் ரியல் டிராஃபிக் ராமசாமி சார் நடந்து வரீங்க ஒரு ஷார்ட்டில். அது பார்க்கும்போது 2 பேரும் அனந்தம்பி மாதிரி இருக்கீங்கன்னு ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதைத்தான் ஒரு வைரமுத்து சார் சொன்னாங்க, சங்கர் சார் சொன்னாங்க. இல்லை வைரமுத்து சார் சொன்னார் ரொம்ப அழகாக. அதே கமல் சார் சொன்னார். ஸோ எதிர்காலத்தில் வந்து பார்க்கும்போது யார் உண்மையான டிராஃபிக் ராமசாமி அப்படின்னு மக்கள் மனசில் பதிய போகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது பரவாயில்ல, நல்ல விஷயந்தான் அப்படின்னு கூட கமல் சார் சொல்லியிருந்தார். ஸோ இந்த டிராஃபிக் ராமசாமி சாரோட வாழ்க்கையை வந்து ஒரு படமாக எடுக்கும்போது அவர் அன்றைக்கி சொன்னார், எனக்கு 85 வயசு தான் ஆகுது அப்படின்னு அப்படியே சர்வசாதாரணமாக சொன்னார். அப்போ அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் வந்து ஒரு 100 படம் எடுக்கிற அளவுக்கு இருக்கும். பட் இந்த படமாக இதை சுருக்கும் போது டியூரேஷன் காரணமாக நீங்கள் எந்த பகுதியை மையப்படுத்தி இந்த படத்தை அமைச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? டைரக்டர் சொல்லலாம். இந்த ஐடியா தான். நான் ஏன் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகணும், இந்த கேள்வி கேட்குற ஐடியா அதை பேஸ் பண்ணி தான் பண்ண எல்லாம் சேர்ந்து. என்னென்னா, ஏன் ரோடு சரியில்லைன்னா நான் ஏன் அதை சகிச்சுட்டு போகணும்,
ஏன் சரியில்லை, ரோடு போட்ட கவர்மெண்ட் ஒதுக்குன காசு எங்கே, யார் சொல்கிறேன்னா, ஏன் இந்த ரோடு இல்லை எல்லா ரோடும் இப்படியா இருக்குது, ஏன் லைட் எரியல, அது மாதிரி பல விஷயங்கள் தான். அந்த கேள்விகளின் தொகுப்பு தான். கேள்வி கேட்கணுன்ற ஐடியாவை பேஸ் பண்ணி ஐடியாவை தான் மையப்படுத்தியிருக்கீங்க இல்லையா? குறிப்பாக ஏதாவது சம்பவங்கள் அது மாதிரியான விஷயம் மேக்ஸிமம் என்ன அதாவது அவர் கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணது தான். 75 இயர்ஸ் அதில் நடக்கிறதா மேக்ஸிமம். ஒரு சின்ன அவர் 14 வயசில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அதுலேருந்து கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாரு. அந்த 14 வயசில் அந்த ஒரு வாட்டி வந்து இப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கி 2-3 வருஷம் கழிச்சு ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ எப்படி வந்து தேர்தல் சமயத்தில் வந்து பணம் அதிகமாக கொண்டு போனால் சீஸ் பண்ணுறாங்களோ, சுதந்திரம் வாங்கின சமயத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து 10 கிலோவுக்கு மேலே அரிசி கொண்டு போகக்கூடாது, அப்படி கொண்டு போனால் வந்து அந்த ரெசிப்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு. இவர் ராமசாமி ஐயா வந்து இதே மாதிரி பஸ்ஸில் கொண்டு போயிருக்காரு. அவர் நிலத்தில் விளைஞ்ச 10 கிலோ அரிசியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு தாசில்தார் வந்து வண்டி நிப்பாட்டி, இன்னும் 10 கிலோ அரிசி எடுத்துகிட்டு போகிறேன்னா எங்கள் நிலத்தில் தான் கொண்டு போகிறேன்னு ரெசிப்ட்லாம் காமிச்சிருக்காரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு போயிட்டார். உடனே இவர் வந்து வீட்டில் எல்லோரும் இவர் அரிசி கொண்டு வர்றாரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் வந்தால் ஒரு எல்லாமே வருத்தப்பட்டிருக்காங்க. சரி விட்றா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் வசதிங்கனால சாப்பாடெலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவருக்குன்னா அவருக்கு தூக்கம் வரல ராமசாமிக்கு. அது எப்படி அவன் என்கிட்ட வந்து பிடிங்கிட்டு போகலாம், யார் நைட்டு ஃபுல்லாக தூங்காமையே இருந்திருக்காரு. காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக போஸ்ட் ஆஃபீஸ் திறந்தோடனே முதல் லெட்டராக வாங்கி 3 பைசா லெட்ரு வாங்கி இது மாதிரி எழுதி போட்டார் கலெக்டருக்கு லெட்ரு. இது மாதிரி தாசில்தார் வந்து இது மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டார், நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. உடனே அந்த கலெக்டர் பார்த்துருக்காரு, என்னடா ஒரு சின்ன பையன் லெட்டர் எழுதி போட்டிருக்கான்ட்டு கலெக்டர் பார்த்துருக்காரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த தாசில்தார் அந்த 10 கிலோ அரிசியோட ராமசாமி சார் வீட்டு வாசப்பில் வந்து நின்றுருக்காரு. நின்று சார் தம்பி இது மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் லெட்டர் எழுதி போட்டாலும் என் வேலையை தூக்கிட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் திரும்பி லெட்டர் எழுதி கொடுத்தா தான் எனக்கு வந்து திரும்பி வேலை கிடைக்கும், என் குடும்பம் நடுத்தரில் நிற்குதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணால். உடனே இவர் நினச்சிட்டாரு சரி தப்பு பண்ணிட்டான்னு அவன் மன்னிச்சிடணும். இவர் பெரிய மனுஷன் மாதிரி 14 வயசில் சரி இல்லை மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படிதான் விஷயம். அப்போ சுதந்திரம் வாங்கி ஒரு நாடு டெவலப் ஆக போகுது அப்படின்னால அரசு அதிகாரிகளும் அப்படி இருந்ததுனால அப்படி இருக்கு. இப்போ இதே நம்ம இப்போ லெட்டர் எழுதி போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போ உள்ளாதான் உட்காந்துருக்கோம். ஆமாம் இல்லை லெட்டர் எழுதி போடுறவங்க உள்ளே இருக்கணும். அதுதான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளும் இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை இந்த கால ஓட்டத்தில் மாற்றங்கள் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த சினாரியோ எப்படி மாறி இருக்கு? ஆரம்ப காலத்தில் இப்படி படங்கள் எடுக்கும்போது எனக்கு பல பிரச்சனைகள், மிரட்டல்கள் நிறையா வந்துச்சு. பல விதத்தில் அவர் மாதிரியே நான் உண்மையான டிராஃபிக் ராம்சம் மாதிரியே நான் அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். அப்போது எம்ஜிஆர் பீரியடில் எனக்கு ஒரு பெரிய என்ன நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் எடுத்தப்போ அவர் கூப்பிட்டு பெருசாக அட்வைஸ் பண்ணார். உனக்கு ஏன் ஒரு சினிமாவில் வர்ற ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுக்கலாம், அது எடுக்கலாம், இது எடுக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத நாட்டில் அது நடக்குது இது நடக்கலாம், எதுக்கு தம்பி? அப்போயே சொன்னேன், இல்லைண்ணே நான் வந்து ஆரம்பம் அந்த சினிமாவை வந்து நான் வெறும் பொழுதுபோக்காக எடுத்துக்க விரும்பலைண்ணே, எனக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணே. என் படத்தில் ஏதாவது அந்த படத்தை பார்த்துட்டு 2 பேர் ஓகே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னா அதுதான் என் வெற்றின்னு நினைக்கிறேன்னே, தயவு பண்ணி என் வழியிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தேன். அப்புறம் இப்போ நான் டிராஃபிக் ராமசாமி வாழ்க்கையை பற்றி தெரியும் போது ஒரு தடவை எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு விட்டுருக்கார். அது அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இவர் எல்லாத்தையும் குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ட மாதிரியே நான் என் படங்கள் பூரா எல்லாரையும் குடைவேன் அவங்கள. அதே மாதிரி இவரும் குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார்ல, இவரை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டபோது இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நாட்டில் தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க, நான் வரட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மீட்டிங். இல்லை ஒரு சிஎம் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என் வீட்டுக்கு அது வேணும், இல்லை இந்த புறம்போக்கு நிலத்தை என் பேரில் பட்டாயை போட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்கல மற்றவங்க கேட்குற மாதிரி. நாட்டில் தப்பு நடக்காமல் பார்த்துங்க, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு வந்திருக்காருன்னா என்னை அவரை ஒப்பிட்டு பார்க்க. இப்படி பல விஷயத்தில் நானும் அவரும் ஒத்து போயிருக்கிறோம். இது வெறும் அரசியல் படம் இல்லை, பல விஷயங்களில் வந்து மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. எதுக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறோம், அந்த எம்எல்ஏ கிட்ட போய் நம்ம ஏன் குறுகி நிற்கணும்? அவர் நமக்கு பாஸா இல்லை அவருக்கு நம்ம பாஸா?
இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா 2 மணி நேரம் ஜனங்களை சிரிக்க வச்சுட்டு போகிறேன் வந்து ஒரு எழுத்தாளன் இல்லை. எழுத்தாளன் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இப்படியாப்பட்ட ஒரு இவங்களே வந்து படம் பார்த்துட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க. உண்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு எழுத்தாளர், ஒரு டைரக்டர், ஒரு சமூக உணர்வுள்ள ஒரு பெண்மணி இல்லையா? அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நல்ல படத்தை நீங்கள் 2 மணி நேரத்தில் கெடுத்துட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை சொன்னாங்க. இது நான் வந்து சொல்கிறது கெடுத்துட்டேன்றது என்னென்னா கமர்ஷியலாக பண்ணிட்டார். அந்த அந்த அழுத்தமான விஷயங்களை வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இவங்க வேவ் லெங்க்த் வேறு, இவங்க வேவ் லெங்க்த் வேறு. அவர் வேவ் லெங்க்த்துக்கு அவர் படம் பண்ணுறாரு. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அது இடிக்குது. அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது என்னுடைய ஒப்பீனியன் வேற. பட் ஒரு விஷயத்த, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த பாணியில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இது வெற்றி அடைய செய்யணும், நிறைய பேரை பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருந்தது அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னு இந்த படத்தின் மூலமாக கற்றுக்கிட்டேன். இதில் இருக்கிற ஒரு நோட்டுக்கு அவன் நடு ரோட்ல நிற்கிறான். உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக் மணி கிடக்குது. பப்ளிக் யாராவது பாதிக்கப்பட்டா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். புது 2000 ரூபாய் நோட்டு 40 கோடி பிடிச்சாங்களாமே. அபத்தம். 44 கோடி. சின்ன கணக்கு விட்டணும். அவங்க 2 பண்டில் விட்டு போயிட்டாங்க. என் சாவு கட்டிங் வாங்குற கபோதிங்க கையில் இல்லை. செம்ம. உன் கண்ணு முன்னால என்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டியா? இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் எந்த அளவுக்கு தேவையான ஒரு படம்னு நீங்க நினைக்கிறீங்க? 100% தேவையான படம் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் விக்கி கிட்ட வந்து டன் கணக்கில் இருக்கு போல் இருக்கு. அதான் பயமே இல்லை. அதான் இல்லை, இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க தான் பயப்படணும். அடடா நம்ம கதையும் இந்த மாதிரி வந்துருமோ, இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோன்றது இது வந்து ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு. இன்னும் அவருக்குள்ள நிறைய உறங்கிட்டு கிடக்கு. அப்படியே அள்ளி விட்டாருன்னு அவ்வளோதான் ஒன்றா, நம்ம தாங்க மாட்டோம். இன்றைய சமுதாயத்திற்கு இந்த படம் 100% தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு எங்கே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கதைக்கு முதல்ல போய் அந்த டைட்டில் கேட்கும்போதே அவர்கிட்ட போய் டிராஃபிக் ராமசாமிகிட்ட போய் நாங்கள் இப்படி ஒரு போராளியின் கதையை எடுக்கணும்னு நினைக்கிறோம், அதில் உங்கள் சம்பவங்களை வைக்க போகிறோம், அதுக்கு டிராஃபிக் ராமசாமின்னு டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லும்போது, எழுதி கொடுக்கணுமா, அவர் எழுதி கொடுக்கணுமா, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்ட்டு நாங்கள் டைப் பண்ணி கொண்டு போகிறோம். அதையே அவர் தமிழில் திருப்பி எழுதுறாரு. இதை என்னுடைய தலைப்பை வைத்துக் கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதி அது அங்கே ஏற்பட்ட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேயர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி.